ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான க்ரீம் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் நம்மளுக்கு நல்லா ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. உங்களுக்கு நான் க்ரீம் எப்படி செய்கிறது குக்கும்பர்லன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். எந்தெந்த டைப்பு ஸ்கின்னுங்களுக்கு செட் ஆகுதோ உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னு பொறுத்திருந்து அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இதனால் இந்த மாதிரி போட்டு க்ரீம் ரெடி பண்ணமே இல்லை அந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணுமான்னு இல்லை. ஒரு 1 வீக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆச்சுன்னா அது கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா வேறு டைப்பு. அதுக்காக தான் நான் ஒரு 2-3 வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதனால் எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே எந்த ப்ராப்ளம் வராது. நீங்கள் இந்த யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி அது யூஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு ஏதாவது அப்படி இல்லை. உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே ஆகாது. நல்ல ரிசல்ட்டு தான் கிடைக்கும். சில பேருக்கு ஒரு 15 டேஸ் இல்லை 1 மந்த்துக்கு அப்புறமா தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கும். சில பேருக்கு வேறு ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். சில பேருக்கு லேட்டாக கிடைக்கும். இதனால தான். ஏன்னா இப்போ அவ்வளோ ஃபேஸ் பேக்கு போடுறது, ஃபேஸ் க்ரீம் போடுறது இதெல்லாம் நீங்கள் செஞ்சு அப்ளை பண்ணணும் இல்லை. எந்தெந்த யாராருக்கும் முகத்துக்கு எப்படி செட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது ஒரு பீஸ் அளவுக்கு குக்கும்பர் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து கிரிஸ்லின்னு, அடுத்து அலோவேரா ஜெல்லு. இப்போது இது 3 பொருளை வச்சு தான் சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீம் பண்ண போகிறோம். அதுக்கு மெயின் வந்து இந்த மாதிரி இந்த குக்கும்பரில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் இருக்கிறதுல நம்ம சீவினோம்னா மிக்ஸி ஜாரை நம்மளுக்கு தேவையில்லை. இது நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு பீஸு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிற ஜூஸ் தான் தேவை. அந்த ஜூஸ் எடுக்கும் போது நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம இதில் அலோவேரா ஜெல்லு கிரிஸ்லின் யூஸ் பண்ணுறோம். நல்ல சூப்பரான ஒரு பெனிஃபிட் தான் கிடைக்கும். இப்போ அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது சீவே எடுத்துக்கணும். இது சீவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கணும். கழுவாமல் எதுவும் ஒரு பொருளை யூஸ் பண்ணாதீங்க. பிறகு இந்த அளவுக்கு நான் சீவை எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி சீவை எடுத்தோம்னா இந்த சின்னதாக இருக்கிற ஹோல்ஸில் இந்த கிரேட்டரில் நல்லா ஜூஸ் கிடைக்கும். பாருங்கள் இப்படி கையில் இது மாதிரி பிழிஞ்சோம்னா இந்த அளவுக்கு இப்படி ஜூஸ் வருது. அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தான் எடுக்கணும் இல்லை. இன்னும் ஒன்று இதில் வந்து அந்த விதை இருக்கும் இல்லைங்களா, அது வந்துட்டு ரொம்ப எல்ஸாக இருக்கிறது எடுத்து தான் நீங்கள் க்ரீம் பண்ணோம். ஏன்னா முத்தில் இருக்கிறது நீங்கள் ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் க்ரீம் பண்ணிங்கன்னா அவ்வளோலாம் ரிசல்ட் கிடைக்காது. நல்லா எல்ஸாக இருக்கிற வெள்ளரிக்காவை எடுத்து நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக்கோ இல்லை ஃபேஸ் க்ரீமுக்கோ அந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதனால தான் அதுவும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா ஏதோ ஒரு வெள்ளரிக்காய் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டுன்னு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா எந்த ஒரு ரிசல்ட்டும் அதில் கிடைக்காது. இப்போ இப்படி ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த வடிகட்டி வச்சு இதெல்லாம் இப்போ நான் இதில் இது பண்ணியிருந்து இந்த வடிகட்டியில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு இந்த ஜூஸை இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு இல்லை இந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கிறனா கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, அவ்வளோ பெரிய பீஸ் எடுத்தாக்கா இந்த அளவுக்கு தான் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு லைட்டு க்ரீன் கலராக இருக்குது அந்த வெள்ளரிக்காது. இப்போ இந்த ஜூஸ் வந்து எனக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் கிடைச்சிருக்குது. இது எனக்கு 1 வாரம் கூட வரலாம் க்ரீமு, இல்லை 2 வாரம் கூட வரலாம். இருந்தாலும் நான் ஒவ்வொரு டைமும் க்ரீம் பண்ணும்போது ஒரு 2 வாரத்துக்கு தான் நான் செஞ்சு வச்சுக்கிறேன். இதில் லாஸ்ட்டு நம்ம சேர்க்க வேண்டியது வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப சீக்கிரம் ட்ரை ஆகாது. அதனால ஆயில் ஸ்கின் இருக்கவங்களும் சேர்த்துக்கலாமான்னு கேட்குவீங்க. கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நம்ம முகம் கை காலம் ரொம்ப கருப்பாயிடுது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ஆகுறதில்ல. இது வந்து லாஸ்ட்டில் தேங்காய் எண்ணெய், பேராஷூட் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக இல்லை. இப்போ இதில் வந்து நான் கிரிஸ்லின்னு சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கிரிஸ்லின் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இது நல்லா இந்த கிரிஸ்லினும் நல்லா நம்ம ஸ்கின்னு க்ளோ பண்ணி கொடுக்கும். இந்த கிரிஸ்லினும் இந்த குக்கும்பர் ஜூஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை 1/4 டீஸ்பூன் இல்லை கூட ட்ராப் கணக்கில் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி. ஏன்னா இது கெட்டியாக இருக்கிறதுனால அவ்வளோ தெரியல. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இந்த கிரிஸ்லினும் இந்த தேங்காய் எண்ணெயும் இந்த குக்கும்பர் ஜூஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து இதில் வந்து அலோவேரா ஜெல்லு சேர்த்துக்க போகிறேன்.
அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு சேர்த்து பார்க்கலாம். அப்புறமா வேணால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏய் பாருங்கள், அலோவேரா ஜெல்லு ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூனு, அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்த பிறகு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக நல்லா கிரிஸ்லின்னு தேங்காய் எண்ணெய் ஒரு 1/4 டீஸ்பூனு, கிரிஸ்லின் ஒரு 1/4 டீஸ்பூனு, இதெல்லாம் ஒரு மெஷர்மெண்ட்டு. அலோவேரா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது 2ன்றது 3 டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு அந்த க்ரீம் ஸ்ட்ரெச்சர் வர வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அலோவேரா 2ன்றது 3 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் சேர்த்துக்கணும்னு இல்லை, ஏன்னா அந்த க்ரீம் ஸ்ட்ரெச்சர் வரணும். குக்கும்பர் ஜூஸ் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு, இது நம்ம எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த கிரிஸ்லின்னு அந்த குக்கும்பரு தண்ணி, அதாவது ஜூஸு, அலோவேரா ஜெல்லு, தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும் போது ஒரு க்ரீம் ஸ்ட்ரெச்சர் வர அளவுக்கு ஏதோ போட்டோமா மிக்ஸ் பண்ணிட்டோமா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு இல்லை, அந்த க்ரீம் ஸ்ட்ரெச்சருக்கு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு க்ரீம் ஸ்ட்ரெச்சருக்கு வந்து இருக்குது. இந்த அளவுக்கு, அதனால நீங்கள் 2 டீஸ்பூன்ன்றது 3 டீஸ்பூன் கூட அலோவேரா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் அலோவேரா சேர்த்துக்கினேன். ஏன்னா அந்த ஸ்பூன் கூட கரெக்டாக மீடியம் சைஸில் இருக்கணும். ரொம்ப ஜாஸ்தி பெரிய டீஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இது நான் டேபிள் ஸ்பூன்னால் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கினேன். இது நைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் முகத்துக்கு காலையில் எழுந்துச்சி கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இதனால் நைட் போட்டுருந்தால் வாஷ் பண்ணல, இதெல்லாம் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இன்னும் ஒன்று, கையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அந்த ஜூஸ் கூட ஒரு டீஸ்பூனில் தான், அந்த குக்கும்பர்து நம்ம ஜூஸ் எடுக்கும் போது அதுவும் ஒரு டீஸ்பூனில் தான் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். கை எதுவுமே யூஸ் பண்ணாத ஒரு டீஸ்பூன்லேயோ இல்லை ஒரு இந்த ஐஸ் குச்சி இந்த மாதிரி வச்சுக்கின்னு உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு 2 வாரத்துக்கு 1 வாரத்துக்கு தான் இது. ஏன்னா நார்மல் இடத்துல நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் 2 வாரம் அப்படி இல்லை வார கணக்கில் வச்சு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னாக்கா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதாவது நார்மல் இடத்துல. பாருங்கள், இந்த அளவுக்கு எவ்வளோலாம் ஒரு க்ரீமு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த அளவுக்கு சூப்பரான க்ளோ ஸ்கின் உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல் பாடிக்கே நீங்கள் தூங்கும் போது ஃபுல் பாடிக்கே நீங்கள் அப்ளை பண்ணி தூங்கலாம். இதனால் ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட் வருதுன்னா எதுவுமே இல்லை. இதெல்லாம் இயற்கையான பொருள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் இதோடு இன்னும் உங்களுக்கு இதில் ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறது, ஃபேஸ் க்ரீமு எல்லாம் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணிங்க தான் உங்கள் ரிசல்ட் எப்படி கிடச்சிருக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ இது பண்ண முடியும். இதோட இன்னும் இதுவாக, அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.